தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சி அமைப்புக்கும் மோதலா? பிரபல நடிகர்களான தனு சிம்புவுடைய படங்களுக்கு சிக்கலா? தக் லைஃப், ஜனநாயகன், இட்லி கடை இந்த படங்கள் வெளிவருவதில் சிக்கலா? என்ன நடக்கிறது? நம்முடைய பெப்சி அமைப்பினுடைய தலைவர் திரு ஆர்.கே. செல்வமணி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தீங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் ஒரு பெரிய மோதல் மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுது. முதல்ல இந்த பிரச்சனையுடைய அடிப்படை என்ன? இது அளவுக்கு பொறுத்துட்டோம், இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுன்னு வெடிக்கிறதுக்கு காரணம் என்ன? சார், நான் பேசிக்காக நான் ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர். அது மட்டும் இல்லாமல் 30 வருடங்களுக்கு மேலே பல்வேறு அமைப்புகள்லையும் நான் உறுப்பினராகவும் இருந்திருக்கேன், நிர்வாகியாக இருந்திருக்கேன். 20 வருடங்களுக்கு மேலே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நிர்வாகியாக இருந்திருக்கு, செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்கு, தொடர்ந்து இருந்திருக்கு. அப்போ தயாரிப்புத்துறை நல்லா இருந்தால் தான் சினிமாவில் எல்லோரும் நல்லா இருக்க முடியும், தொழிலாளர்களும் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற காமன் சென்ஸ் எனக்கு இருக்குது. நான் சந்தர்ப்பவசத்தால் பெப்சிக்கு பிரசிடெண்ட்டாக வந்த பிறகு முதல்ல இங்கே தொழிலாளருக்கும் தயாரிப்பாளருக்கும் ஒரு எளியும் புனையுமா அப்படி தான் இருந்தாங்க. நான் இங்கே அந்த அமைப்புக்கு வந்த பிறகு அவங்களெல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ணி, தயாரிப்பாளருங்கிறவங்க நம்ம எதிரி இல்லை, அவங்க தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கான மூலாதாரம், அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். இதையெல்லாம் விளக்கி இதுவரைக்கும் இல்லாத பல்வேறு சலுகைகளை தயாரிப்பாளர்களுக்கு, தயாரிப்பு துறைக்கு நாங்கள் பண்ணி கொடுத்தோம். இப்போ எங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நடிகர்கள் மேலே ஒரு ரெட்டு அது மாதிரி இல்லை ஒத்துழைப்பு கூடாது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வரும்போது நான் அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தேன். முதல்ல நடிகர் சங்கத்தை கூப்பிட்டு நம்ம எல்லோரும் உட்காந்து பேசி அவங்களோட சம்மதத்தையும் வாங்கிக்கிட்டு அந்த இது பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படி இல்லாமல் நடிகர் சங்க உறுப்பினர் ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுக்கும்போது அந்த சங்கம் நமக்கு எதிரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் பலமுறை அவங்களுக்கு சொன்னேன். ஓகே, அதை அவங்க அதை கருத்தில் எடுத்துக்கல. நடிகர்களுக்கு ரெட்டுன்றது 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க. அப்போவே நீங்கள் பேசிட்டீங்களா? அப்போவே சொன்னாங்க. அதில் தனுஷ், சிம்பு, விஷால், அதர்வா அப்படின்ற பேர்லாம் வந்தது. ஆமாம். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, முதல்ல இதையெல்லாம் பத்திரிகைகளுக்கு கொடுக்கக்கூடாது, இது நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. நாங்கள் என்ன சொன்னாலும் அதில் ஒரு நடிகர் பேர் வந்துடுச்சுன்னா அதுதான் பூதாகரமாக கருகும். பிரச்சனை நமக்கு தீரவே தீராது. அப்போ நடிகர்களுக்கும் அந்த யூகோவை எடுத்துப்பாங்க. அப்போ நம்ம தெரியும், நான் ஒரு டைரக்டராக எனக்கு தெரியும் நடிகரை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவங்க ஈகோ டச் பண்ணிட்டா அவங்க இறங்கி வரமாட்டாங்க. அவங்க ஒரு குழந்தை மாதிரி தான், அவங்கள எப்படி டீல் பண்ணணுங்கிறது ஒரு விஷயம். அப்போ நான் என்ன சொன்னேன், அப்போ நடிகர் சங்கத்தையும் நம்ம ஒன்று சேர்த்துக்கிட்டு பண்ணும்போது ஒரு அறைக்குள்ளே பேசும்போது அதுக்குண்டான சாத்தியக்குறள் இருக்குது. அவங்க நான் கூப்பிட்டா வரல, நீங்கள் கூப்பிட்டா வரமாட்டாங்க, நடிகர் சங்கம் கூப்பிட்டா வருவாங்க. அப்போ நடிகர் சங்கத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு ஜாயின் ஆக்ஷன் கமிட்டி மாதிரி போடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க வரலையோ இல்லை இவங்க அது கேட்கலையோ அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ முதல்ல பிரச்சனை ஆரம்பிச்சது சிம்புவோட படத்துக்கு ஐஸ்வரி கணேஷ் அவங்க படம் ஷூட்டிங் போகிறாங்க. அப்போ ஷூட்டிங் நிறுத்தணும் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க இது போல் சிம்புக்கு இது மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாதுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, இது வெந்து தணிந்தது காடுக்கு அப்புறமா அடுத்த படத்தில் அவர் நடிக்கிறதா கமிட் ஆகி அட்வான்ஸ் வாங்கிட்டு நடிக்கலை அப்படின்றதான் பிரச்சனை. இல்லை, அது இல்லை, வெந்து தணிந்தது காடுக்கே இந்த பிரச்சனை. வெந்து தணிந்தது காடுக்கே இந்த பிரச்சனை. வெந்து தணிந்தது காடுக்கே இந்த பிரச்சனை, அங்கே தான் முதல் பிரச்சனை. ஓகே, அவங்க ராமேஸ்வரம் போகிறாங்க. ராமேஸ்வரத்தில் ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங் முன்னாடியே அவங்க என்னென்னா செட் ஒர்க்லாம் ஒரு 15-20 நாள் எல்லோரும் போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ எங்களுக்கு தெரியல. படப்பிடிப்புக்காக வண்டியெலாம் கிளம்பி இங்கேருந்து போயிட்டு இருக்கும்போது விழுப்புரத்துக்கு வண்டி போகும்போது இவங்க தகவல் இது மாதிரி ஷூட்டிங் இருக்குது, நீங்கள் போகக்கூடாது, நிறுத்தணுங்கிறாங்க. சரி, என்ன பிரச்சனைனா சிம்பு பிரச்சனை. அப்போ ஏற்கனவே 2-3 படம் வந்திருக்கு, ஒவ்வொருத்தராக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ மறுபடியும் இது பண்ணணும் அப்படின்போது இல்லை அது நிறுத்தி ஆகணும்னாங்க. சரி, நாங்கள் நிறுத்திட்டோம். அவங்களுக்கு எதுக்கு அவங்களோட ஒரு சுமூகமாக நாங்கள் போனோம் அப்படிங்கிறது நாங்கள் நிறுத்திட்டோம். அப்புறம் அவங்ககிட்ட போய் சொன்னோம், இது மாதிரி பிரச்சனையாக இருக்குது, பாதி பேர் அங்கே ஏற்கனவே செட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் முதல்லையே அதெல்லாம் இது பண்ணியிருக்கணும். எங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த உறுப்பினர் உங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கார். அந்த தயாரிப்பாளர் உங்கள் சங்கத்தில் உறுப்பினர் இருக்குது. அவர் கூப்பிட்டு இப்போ இது மாதிரி பிரச்சனை இருக்குது, முடிச்சுட்டு போ நீங்கள் அவர் சொல்லியிருக்கலாம். அவருக்கு சொல்லாமல் இப்போ அவருக்கே தெரியாமல் நீங்கள் எங்கள் மூலமாக கொண்டு நிறுத்துறதுங்கிறது ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படின்னு சொன்னோம். இல்லை அவங்கெல்லாம் வரமாட்டாங்க, நீங்கள் நிறுத்துங்க அப்படின்னா.
அப்புறம் நாங்கள் நிறுத்தின பிறகு அந்த தயாரிப்பாளர் யாருன்னு பார்த்தா ஐஸ்வரி கணேஷ் அந்த படத்தோட தயாரிப்பார். இப்போ எங்களுக்கு இன்னொரு தர்ம சங்கடம் என்னன்னா, ஐஸ்வரி கணேஷ் வந்து ஒரு 10 வருடங்களுக்கு மேலே இந்த சம்மேளனத்தில் இருக்கிற தொழிலாளர் குழந்தைங்களுக்கு ஒரு நிதி கொடுத்துட்ருக்காரு. நிதி இல்லை, 30-35 பேர் வந்து என்ஜினியரிங்லேருந்து எல்லா இதுவான ஃப்ரீ ஆஃப் இது கொடுத்துட்ருக்காரு. மாதம் வந்து 50 பேருக்கு ஓய்வூதியம் கொடுத்துட்ருக்காரு. என்ன சிரமம், மெடிக்கல் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காரு. அப்போ எங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம் இருக்குது. நீங்கள் வந்து அவர் கூப்பிட்டு சொன்னீங்கன்னா அப்புறம் நாங்கள் நிறுத்தினா எங்கள் மேலே வருத்தம் வரும் அப்படின்னு சொல்லும்போது அவர் கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க. நாங்கள் பேசணும். சொல்ல போனால் எனக்கு விஷயமே தெரியாது. முதல்ல அவங்க சொல்லியிருக்கணும். எனக்கு எல்லோரும் எனக்கு தெரிஞ்சவங்க தான், என்கிட்ட சொல்லியிருந்தால் பரவாயில்ல. இப்போ நாங்கள் வந்து ஷூட்டிங் ஆல்ரெடி போயிட்டாங்க. செட் ஒர்க்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. 5 நாள் அங்கே ஷூட்டிங் இருக்குது. இப்போ போய் என்ன பண்ணுறது, 5 நாள் முடிச்சுட்டு வரட்டும், அப்புறம் பேசலாம். அப்புறம் நாங்கள் அவங்க பேசணும். சார் 5 நாள் இருக்குது, வந்தவர் பேசலாம், நீங்கள் பேசிக்கங்க அப்படின்னு சொன்னோம். அதில் ஒரு சின்ன வருத்தம் அவங்களுக்கு. சரின்னு அதை வந்து அக்செப்ட் பண்ணி விட்டாங்க. அதுதான் முதல்ல ஒரு இதுவும் ஏற்பட்டதுங்கிறது முதல்ல அங்கே தான். ஓகே, முதல்ல யார் ரெட்டு கொடுத்தது சார்? கவுன்சில் இல்லை, சிம்பு மேலே வெந்து தணிந்தது காடு படம் நடந்துட்டு இருக்கு. அப்போ யார் அவருக்கு வந்து எந்த தயாரிப்பாளர் வந்து அது ரெண்டு சார் 2-3 பேர் இருக்காங்க சார். அதில் வந்து மைக்கேல் ராயப்பன் ஒரு தயாரிப்பாளர், இன்னும் 2-3 தயாரிப்பு ட்ரிபிள் ஏ படத்தில் வந்து அந்த பிரச்சனை இன்னும் 2-3 தயாரிப்பாளர் இருக்காங்க. அப்போ அது கொஞ்சம் ஸ்மூத்தாக முடிச்சிட்டோம். முடிச்சு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அது பெரிய பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த சீரமைப்பு விதிகளுக்காக பண்ணோம். ரொம்ப இண்டஸ்ட்ரி இது ஓடிடி யாரும் வாங்கலை, சேட்டலைட் வாங்கலை. அப்போ பட்ஜெட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் சரி பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், எக்ஸிபிட்டர், டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த 4 அமைப்புகளும் கிரீன் பார்க்கில் உட்காந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. இது போல் ஆகஸ்ட் 15க்கு பிறகு புதிய படங்களை ஆரம்பிக்கக்கூடாது. அக்டோபர் 1 வரைக்கும் பார்க்கலாம். அக்டோபர் 1க்குள்ளே இந்த சீரமைப்புலாம் வரலன்னா நம்ம வந்து மொத்த ஷூட்டிங்கை நிறுத்திட்டு இது பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது எங்களுக்கு தெரியாது. எங்களை கலந்து ஆலோசிக்கலாம், எங்களுக்கும் தெரியாது. அது அவங்க முடிவு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. முடிவு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அறிக்கை தயார் பண்ணி அவங்களாம் அது போன பிறகு அதில் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து தன்னிச்சையாக ஒரு 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 வரியை ஏட் பண்ணுறாங்க. இது போல் விஷாலுக்கும் தனுஷுக்கும் ரெட்டு போடுறது அப்படிங்கிற வரியை ஏட் பண்ணுறாங்க. அப்போது மற்ற அமைப்புகள் அதை எதிர்க்கிறாங்க. ஓகே, எக்ஸிபிட்டாரும் டிஸ்ட்ரிபியூட்டாரும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் அதை எதிர்க்கிறாங்க. எப்படி வந்து இப்போ போய் ஏன் சேர்க்கணும்? இந்த நம்ம மொத்தமாக பொதுவான ஒரு விதியை தான் எடுத்தோம். ஒரு விதியை எடுத்துகிட்டு இந்த விதி கீழே யார் யார் சரியாக வரலையோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ இந்த 2 பேர் மேலே நீ போட்டிங்கன்னா வந்து மொத்தமே இதுவாகிடும். அப்போ அவங்களுக்கு எதிராக இந்த இது தொடங்கின மாதிரி ஆகிடும். அது வேண்டான்னு அந்த 3 அமைப்பும் அதுலேருந்து விளங்குறாங்க. ஓகே. அப்போ மறுநாள் இவங்க ப்ரெஸ்ஸில் கொடுத்துட்டாங்க. ப்ரெஸ்ஸில் கொடுத்துட்ட பிறகு பெரிய நடிகர் சங்கத்துக்கு அவங்களுக்கு பிரச்சனையாகுது. அப்போ வந்து எங்கிட்ட பேசினார் முரளி சார், வந்து தயாரிப்பாளர் சங்க தலைவர். நான் சொன்னேன், சார் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையான்னு. இல்லை சொல்ல முடியாது, இது மாதிரி மிஸ்டேக் ஆகிடுச்சு, நீங்கள் அது சப்போர்ட் பண்ணணும். அப்போது நாங்கள் வந்து சரி, அப்போ எங்களை கூப்பிடலையே எல்லாம் நாங்கள் வந்து பெருசாக ஈகோலாம் எடுத்துக்கல. தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு ஆதரவு கொடுப்போம். எங்களுக்கு கேட்கலனாலும் நாங்கள் ஆதரவு கொடுப்போம். ஆனால் நீங்கள் இந்த பேரெல்லாம் ப்ரெஸ்ஸில் வந்து பத்திரிகையில் அனௌன்ஸ் பண்ணது சரியான செயல், இண்டிவிஜுவல் நடிகர்கள் பேரை போட்டு பண்ணுறது சரியான செயல் இல்லை. அதனால் இனிமேல் எந்த காலத்துலேயும் யாரோட பேரையும் போட்டு நீங்கள் பத்திரிகையில் விளம்பரம் இது கொடுக்கக்கூடாது. அது நமக்குள்ளே பேசி நம்மளே பேசிக்கலாம் அப்படிங்கிற அவங்க கடிதம் கொடுத்து அதன் அடிப்படையில் நாங்கள் அவங்க ஒத்துழைப்பு கொடுப்போம். அப்போ 16ஆம் தேதியிலேருந்து ஷூட்டிங்லாம் ஸ்டாப் பண்ணுறதுன்னு வந்துச்சு.